இன்னைக்கு ஹைகோர்ட் ஜட்ஜி ஐயா தெளிவா கேட்டிருக்காங்க. திமுகவுடைய ஆட்சியில 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. இது இந்த ஆட்சிக்கு வைக்கப்பட்ட ஒரு சட்ட ரீதியான ஒரு கொட்டி என்றே சொல்ல வேண்டும். அதாவது தமிழகத்தினுடைய காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தவறுதலாக அதாவது சட்டத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடிய எந்த விஷயங்களாலும் உடனடியாக அதற்கு தீர்வு காணுவீங்களே, காவலர்களுக்கு அவர்களுக்கு சுதந்திரமாக செயல்படுறதுக்கான உரிமையை வழங்க வேண்டும். இப்ப சமீபத்துல நிறைய குற்ற நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப என் வீட்டுல கூட 100க்கும் மேற்பட்ட சமூக விரோதிகள் கூலிப்படையினர் கொலை மிரட்டல் எடுத்தாங்க. என்ன என் குடும்பத்துல அசிங்கமா பேசுறாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். நம்ம காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கோம். இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. அதாவது 8 ஆண்டுகளுக்கு மேல குற்றம் பெறக்கூடிய தண்டனை எதுவா குற்றத்தை செய்யக்கூடியவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு வேண்டும் என்று ஏற்கனவே அரசாணை இருக்குது. ஜட்ஜ்மெண்ட்ல பல ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை என்ன பண்ணுது, ஒரு எஃப்ஐஆர் கூட போட முடியல. அதுக்கு நாங்க நீதிமன்றத்தில் அண வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. இப்படிதான் இருக்கிறது. இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட 6 காவலர்கள் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். அரசு அவர்களுக்கு குடும்பத்திற்கு உரிய நிவாரணம். 29 வயசு பையன், கல்யாணம் ஆகல, எல்லாரு கூடயும் நல்லா நேற்று வரைக்கும் சிரிச்சு பேசி பழகி அண்ணன் தம்பியா பழகி இருந்த ஒரு பையனை அடித்தே கொலை செய்திருக்கிறார்கள். அதாவது மிருகங்களாக செயல்பட்டிருக்கிறார்கள். காவலர்களா அல்லது மனித மிருகங்களாங்கிற அந்த அடிப்படையில மக்கள் எல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. இதுதான் இங்க உள்ள சூழல். முதல்வர் அவர்கள் உடனடியாக இதை கருத்தில் கொண்டு அந்த 6 காவலர்களையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத அரசே முன் இவங்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும்.